Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. நான் இந்த வீடியோ நேற்று ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை பார்ட் 1 பார்ட் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். நேற்று நீங்கள் பார்த்தது பார்ட் 1, இன்றைக்கி நான் பார்ட் 2 இதில் கண்டினியூ பண்ணுறேன். லெட்ஸ் கோ. இப்போ உங்களுக்கு இந்த வைசர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது குயிக் லாக் சிஸ்டமு. இப்போ இதை வைசர் இப்படி தூக்கிட்டு இந்த இடத்துல இங்கே ஒரு சின்ன பின் மாதிரி கொடுத்துருக்காங்களே ரெட் கலர், அந்த பின்னை கீழே புஷ் பண்ணணும். கீழே புஷ் பண்ணிங்கன்னா லாக் இங்கே ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா தூக்கிடுங்க, மேலே தூக்கிட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் புது ஹெல்மெட்னால. இதை வந்துச்சுல, ஸோ இவ்வளோ தான். ஸோ சேம் அதே மாதிரி இங்கேயும் இந்த பின்னை ரிலீஸ் பண்ணிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சைட் கழட்டிடுங்க, அதுக்கப்புறம் செகண்ட் சைட் கழட்டணும். ரெண்டையும் அட் டைமில் கழட்டிங்கன்னா ஏதாவது உடஞ்சிட போகுது, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ இப்போ இதை மாட்டிடலாம். சேம் அதே மாதிரி தான். கீழே இதை ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலரை புஷ் பண்ணிக்கோங்க. புஷ் பண்ணிட்டு இதில் ஏன்னா 2 லாக் இருக்குது மேலே. ஃபஸ்ட் லாக் மேலே இருக்க லாக்கை உள்ளே வச்சுருங்க, அதுக்கப்புறம் கீழே இருக்க லாக் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஸோ லாக் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது உள்ளே இருக்க பேடிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இதில் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 லாக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே ஒரு லாக் இருக்குது, இங்கே ஒரு லாக் இருக்குது, இங்கே ஒரு லாக் இருக்குது, இங்கே ஒரு லாக் இருக்குது, 3 லாக். ஸோ லாக் 1, இங்கே லாக் 2, இங்கே இருக்குள்ள லாக் 2, இங்கே இருக்கிறது லாக் 3. ஸோ 3 லாக் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ராப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. இது குயிக் ரிலீஸ் தான். இது ஜஸ்ட் இப்படி இந்த ரெட் கலர் இதை இழுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த கேப் வழியாக இதை வெளியே எடுத்துருங்க. அதே மாதிரி சேம் இந்த சைடு 3 லாக் நான் அங்கே சொன்னல, அதே மாதிரி தான் இங்கே 3 லாக். 1 2 3. ஸோ அவ்வளோதான். பேடிங் இங்கே ரிமூவ் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் உள்ளே இருக்க ஷெல் ரிமூவ் பண்ணுறது. இங்கே ஒரு லாக்கு, 2 லாக்கு, அதே மாதிரி. ஸோ இங்கே இந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் கலக்கணும். ஸோ தட்ஸ் இட். ஹெல்மெட் க்ளீன். அதே மாதிரி ப்ளூடூத் ஹெட்செட் போடுறதுக்கு இந்த இடத்துல இங்கே தெரியுதா, இந்த இடம் தான் ப்ளூடூத் ஹெட்செட்டோட ஸ்பீக்கர் ப்ளேஸ் பண்ணுற இடம், இந்த பாயிண்ட். அதே மாதிரி அந்த சைடு வச்சுருக்காங்க. ஸோ இது இருக்குல்ல, அந்த ஸ்பீக்கர் அழகாக உள்ளே போய் உட்காந்துரும். ஸோ இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு நேம். ஸோ இப்போ இதெல்லாம் மாட்டிடுறேன். மாட்டிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். இதெல்லாம் கலெக்டருக்கு ஈஸியாக தான் இருக்குது, மாட்டுறதுக்கு தான் படாத பாடுபடணும்பா. ஃபஸ்ட்டு இந்த ஹெட் பேடிங்கை மாட்டிடலாம். ஹெட் பேடிங் போட சொல்ல இந்த பிளாஸ்டிக் ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டணும். ஓகே, மேலே மாட்டியாச்சு. நம்ம அந்த புஷ் டைப் நாப் தான். ஸோ இது ஈஸியாக மாட்டிடலாம். 1 2. நெக்ஸ்ட் இந்த பேட். இப்போ இதை மாட்டிடலாமா. இந்த பேடிங் மாட்ட சொல்ல இந்த ஸ்டிச்சஸ்லாம் இந்த பிளாஸ்டிக்குள்ளே அழகாக உட்கார்ற மாதிரி மாட்டுங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாட்டுங்க. அவசர அவசரமாக மாட்டிங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ்லாம் வெளியே தெரியும். ஸோ அது அசிங்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்லோவாக மாட்டணும். ஏன்னா இதில் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நமக்கு 3 லாக்ஸ், இந்த சைடுக்கு மட்டும் தான் லாக்கு, பின்னாடி லாக் கிடையாது. நம்ம அந்த ரப்பரில் அந்த கேப்பில் அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் இட். கரெக்டாக இருக்கா ஃபினிஷிங்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து மாட்டணும்.
இப்போ இந்த ஹெல்மெட்டோட வைசர் வந்து ஃபாக் ரெசிஸ்டண்ட்டாக இல்லையான்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஆக்சுவலாக இதை செக் பண்ணுறதுக்கு வந்து அது ஏதோ காஃபி ஏதோ ஹீட் பண்ணி வைப்பாங்க, காஃபி சூடாக வச்சாங்கன்னா அதுலேருந்து எவாப்ரேட் வர்றதில் ஃபாக் ஃபார்ம் ஆகும்னாங்க. இப்போது லேட் நைட்டில் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. நான் ஜஸ்ட்டு ஹெல்மெட்டை வியர் பண்ணிட்டு உள்ளே ஏர் ப்ளோ பண்ணுறேன், அதில் வந்து ஃபாக் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஹெல்மெட் வேர் பண்ணிட்டேன், கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நான் உள்ளே வந்து இப்போ ஏர் ப்ளோ பண்ணுறேன். அதில் வந்துட்டு உள்ளே வந்து ஃபாக் ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். நல்லாவே ஃபார்ம் ஆகுது ஃபாகு, இன்னும் போக கூட இல்லை. இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு. இதுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல பின் கொடுத்துருக்காங்களே, இதுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு ஃபாக் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் ஒன்று வரும், அதை வாங்கி இந்த 2 பின்னில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எப்படி இந்த மாடலுக்கு நம்ம செலக்ட் பண்ணி வாங்கினோன்னா, இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த வைசரோட சைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இருக்கும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே நம்ம என்ன ஃபாக் கிளாஸ் வாங்கணுமோ அதை வந்து இதில் வந்து நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு மாடல் ஹெல்மெட்டுக்கும் ஒவ்வொரு சைஸில் வரும். உள்ள மோஸ்ட்லி எல்லா எம்டி ஹெல்மெட்லேயும் இந்த பின் வச்சே வந்துடும், இந்த 2 சைடு இந்த பின் வச்சு வந்துடும். நம்ம இந்த கிளாஸில் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கிறதுல மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாடலே வாங்கிட்டோன்னா கரெக்டாக உள்ள எக்ஸாக்டாக இதில் உட்காந்துரும். இப்போ நான் இந்த ஹெல்மெட்டை வந்து போட்டுட்டு உள்ளே எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த ஹெல்மெட்டை வந்து இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டே போடுங்க. ஏன்னா நம்ம ஹெல்மெட் போட சொல்ல வந்து இந்த 2 பார்ட்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி தான் போடுவோம். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட். போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோங்க. இப்போ இந்த ஹெல்மெட்டில் போட்டோடனே என்ன ஆகுதுன்னா காது வந்து கிளியராக போய் உட்காந்துருது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இந்த ஹெல்மெட் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, எனக்கு வந்து இந்த சீக்ஸ் வந்து கொஞ்சம் பல்காக இருக்கிறதுனால ஃபுல் ஹெல்மெட் வாங்கணுன்னா இப்படி போட்டு இப்படி அமுக்கும், அதனால் வந்து என்னால் பேசவும் முடியாது, இப்படி ஆகிடும் வாய். அதனால் கொஞ்சம் இது மாதிரி வாங்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இது க்ளோஸ் பண்ணால் கூட வந்து அவ்வளோ டைட்னஸ் இருக்காது. ஸோ இப்போ வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் கேப்பாகவே இருக்கும் எனக்கு. வந்து ஹெல்மெட்டோட 360 இது பாருங்கள். நம்ம ஆனால் இந்த ஹெல்மெட்டில் வந்து மூச்சு விட்டோன்னா அதில் வந்து ஃபாக் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. நல்லா ப்ளோ பண்ணால் மட்டும்தான் ஃபாக் ஃபார்ம் ஆகுது. மற்றபடி அந்த ஹில் ஸ்டேஷனில் எங்கேயாவது ஓட்ட சொல்ல வந்துட்டு ஃபாக் வருதா இல்லையான்ட்டு ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ இந்த ஹெல்மெட்டை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த பேடிங் உள்ளே எல்லாம் எப்படி கழட்டுறதுன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்துட்டு அதே இந்த இடத்துல இந்த கிளாஸ்க்கு சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களதோட கிளாஸ் இங்கே போடுவீங்களே அந்த இடம் வந்து கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப பிராண்டட் கிளாஸ் வச்சுட்டு இழுத்து வச்சு உடஞ்சிடக்கூடாது. அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஆல்மோஸ்ட் டன். இப்போ அடுத்தது வந்து இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து ஆக்ஷன் கேம் மாட்ட போகிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிற கோப்ரோ வந்து நான் மாட்ட போகிறேன். ஆக்சுவலாக இந்த சின்ன மவுண்டில் இந்த இடத்துல மாட்ட முடியாது, வேறு எங்கேயாவது நான் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ப்ளூடூத் கம்யூனிகேஷன் ஒன்று வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த சைடு எங்கேயாவது நான் கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா உள்ள அந்த ஸ்பீக்கர் பாக்கெட் எல்லாமே இருக்குது, அதனால் கனெக்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச நல்ல பிராண்ட் ப்ளூடூத்து உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து லிங்க் கொடுங்க, நான் கண்டிப்பாக அதை பர்ச்சேஸ் பண்ணுவேன். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானை டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. எனக்கு என்னென்ன ஹெல்மெட் வருதோ நான் அத்தனையுமே உங்களுக்கு ரிவ்யூ எடுத்து போடுறேன். அதே மாதிரி ரைடிங் கியர்ஸ், ரைடிங் பூட்ஸ் என்னென்ன வருதோ அத்தனையும் நான் உங்களுக்கு ரிவ்யூ எடுத்து போடுறேன்.
Until then, bye bye, see you, take care my dear lovely friends, bye.